வணக்கம். அதாவது இப்போ நம்ம 5 வகையான தேனீக்கள் சொன்னோம். அதில ஒரு வகையான தேனீ தான் வந்து லிட்டில் பீ என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில லிட்டில் பீ, தமிழ்ல வந்து சிறுதேனீ அல்லது கொம்பு தேனீ. இந்த சிறுதேனீ அல்லது கொம்பு தேனீயானது கொம்புகள்ல கிளைகள்ல, குச்சிகள்ல இது தேனடைய கட்டுவதால் தான் இதுக்கு பேர் கொம்பு தேனீ என்று அழைக்கப்படுகிறது. இது சிறுதேனீ என்றும் சொல்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு அடைய தான் கட்டும். குச்சிகள்ல மரக்கிளைகள்ல வந்து ரொம்ப தாழ்வான பகுதியில தான் கட்டும். ஏன்னா வந்து மனிதர்களோ, குரங்கோ, மற்ற பறவைகளோ அத வந்து சேதாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தாழ்வான உ கு நுனி பகுதியில கட்டும். அதனால குரங்குலாம் அத டேமேஜ் பண்ணணும்னு நெனச்சாலும் வந்து பண்ண முடியாத அளவுக்கு போய் கட்டுது. இந்த கொம்பு தேனீயானது அ இந்த மலைத்தேனீய போன்று ஒரு எடைய கட்டுது. அது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பார்ஷியலா ஷேடான பகுதியில, வெளிச்சம் உள்ள பகுதியில கட்டக்கூடியதா இருக்கிறது. மத்தபடி ஒரு குடும்பத்திற்கு ஒரு எடைய தான் கட்டுது. இந்த தேனிலிருந்து இந்த தேன் அடையிலிருந்து 250 கிராம்லேருந்து ஒரு 1/2 கிலோ அவ்வளோதெல்லாம் தேன் கிடைக்கும். மிகப்பெரிய அளவுல இதில தேன் அறுவடை செய்ய முடியாது. இந்த தேன் இதில எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குச்ச சுத்தி அந்த மரக்கிளைகள்ல குச்ச சுத்தி அந்த குச்சிக்கு மேல தான் தேன் இருக்கும். குச்சிக்கு மேல தான் தேன் இருக்கும். நம்ம தேன் சாப்பிடணும்னா, அந்த குச்ச தான் நாம வந்து டார்கெட் பண்ணணும். எங்க தேன் அடை கட்டியிருக்கோ, அந்த குச்சியின் மேல் பரத்தில உள்ள தேன் அடையில தான் அது இருக்கும். அதுக்கு பேர் தேன் கட்டின்னு சொல்றோம். ஆங்கிலத்தில ஹனி கிரஸ்ட் என்று சொல்கிறோம். அதிலே தான் தேன் இருக்கும். கீழே உள்ள அடைப்பகுதியிலே அதோட முட்டை, புழு, கூட்டுப்புழு, ஈக்கள் மட்டுமே இருக்கும். அதிலே தேன் இருக்காது. இதுதான் இந்த தேனீயுடைய சிறுதேனீ அல்லது கொம்பு தேனுடைய சிறப்பு. மற்றபடி இதில் வந்து தேனு கம்மியாக தான் கிடைக்குது. இப்போது நாங்கள் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேனீயை வளர்க்கலாம் அப்படின்னு வளர்க்க முடியாத தேனீயை நாங்கள் வளர்க்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஒரு பெட்டியை தயார் செய்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய இந்த தேனீயை அந்த பெட்டியில் பிடித்து வைத்து 6 மாதத்துக்கு மேலாக அது அதே இடத்திலே அது கலைந்து செல்லாமல் இருந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. இதை 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 இப்போ பிடித்து வளர்ப்பதால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்டீர்களானால், இந்த இந்த கொம்பு தேனீ அல்லது சிறு தேனீயானது 100லிருந்து 200 மீட்டர் அளவுக்கு மட்டுமே பறந்து சென்று திருப்பி அதனுடைய தேன் கூட்டிற்கு வரக்கூடியது. இது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, வெங்காயத்திலே பூக்கள் வரக்கூடிய வெங்காயம்லாம் இருக்குது. கொத்தமல்லி, வெங்காயம் மற்றும் மா மா போன்ற சில வாழை போன்ற பயிர்களிலே இது வந்து மிக சிறப்பாக அயல் மகரந்த சேர்க்கையிலே குறிப்பாக முருங்கை போன்ற பயிர்களிலே மிகச்சிறந்த அளவிலே இது அயல் மகரந்த சேர்த்து செய்து விளைச்சலை கூட்டுவதால் இந்த தேனீயை நாம் பெட்டிகளிலே பிடித்து நம்முடைய வயல்களுக்கு எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு கொண்டு போய் வைக்கும்போது அதனுடைய விளைச்சல் கூடியது. குறிப்பாக நாங்கள் செய்த முருங்கை ஆராய்ச்சியிலே ஒரு சாதாரணமாக 100 காய் காய்க்கக்கூடிய ஒரு முருங்கை மரத்தின் கீழ் ஒரு பெட்டி சிறுதேனீ அல்லது கொம்பு தேனீ பெட்டியில் பிடித்து நாம் பூக்கும் காலங்களில் வைக்கும்போது ஏறக்குறைய 40% விளைச்சல் கூடுகிறது. அதாவது 100 காய் காய்க்கக்கூடிய ஒரு சாதாரண அந்த முருங்கை மரமானது 40 காய் கூடுதலாக கிடைக்கிறது. இதுதான் இந்த எங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவாக இருக்கிறது. ஆகையினால விவசாயிகள் இந்த தேனீயை பிடித்து அந்த பெட்டிகளிலே வைக்குவோமானால், அதாவது ரூ. 2000 ரூ. 2500 போட்டு ஸ்டிங்லெஸ் பீ அதாவது கொசு தேனீயவோ, இந்திய தேனீயவோ வாங்குவதற்கு பதிலாக இது சாதாரண பெட்டிகளில் பிடித்து வைக்கும்போது நமக்கு கூடுதல் விளைச்சல் கிடைப்பது உறுதியாகிறது. நன்றி, வணக்கம்.